கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக இருக்குங்க. எந்த ஒன்றும் மாட்டலைங்க. என் தம்பி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிடைச்சாலும் கிடைக்கலாலும் நம்மளோட முயற்சியை விடக்கூடாது. ஆக்சுவலாக இது 5வது பிளேஸுங்க நாங்கள் வந்தது. இன்னும் ஒன்றும் பிடிபடலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னடா புழு வச்சு ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அலப்பறை பண்ணுறது இருக்கு. எப்படி போடுறாரு பாருங்க, எப்படி போடணும். இப்படி தான் மாற்றி போடணும். நீங்கள் போடுங்க. எல்லா ஃப்ரெம்லையும் விசால் தான் போகிறாரு. என்ன வளர்ச்சி எடுக்கிறீங்க எல்லா பக்கட்டும். என்ன பண்ணீங்க அவங்க எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நீ தாண்டா இன்னைக்கு எங்களுக்கு சர்வைவல் சொல்லிக் கொடுக்குறீங்க. மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அப்படி இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, என்னையா வீடியோ எடுக்கிற பைத்தியம். அப்படியே வயலுக்கு போ. சின்ன ஆக்சுவலாக இது என்னென்னா என் அண்ணன் சொல்கிறாரு எலி பிடிக்கிறதுன்னு. இதை வச்சு தான் எலி பிடிப்பாங்க போல். எப்படி வேலை செய்யும்? ஸோ இது எப்படி வேலை செய்யும்னா, ஆக்சுவலாக நானும் ட்ரை பண்ணுறதில்ல. அங்கே பாருங்கள், அவர் எப்படி வைக்கிறாரோ அதை பேசிஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஸோ இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. சொல்லி குரங்கு சேவ் பண்ணுறாரு. மீன் பிடிக்க வந்தால் எதுக்கு தரல. மீன் பிடிக்கிறது குரங்கு தெளிவு பண்ணல, சும்மா பார்த்துட்டு இருக்கேன். மீன் 3 மணி நேரமாக மாட்டாமல் இருந்துச்சு. கண்ணில் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. அப்படியா? கடைசி வரை எதுவும் மாட்டல. நாங்களும் புழு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம் தம்பி. மறுபடியும் சொல்லு. மாட்டலனா யாரும் செருப்பு கழட்டி அடிக்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு வேற யாரும் இல்லை, உன் தம்பி அங்கே காமிங்க. அவருதான் இப்படி அடிக்கிறாங்க. அவருதான் சேனல் ஓனர். அவர் அடிங்க வரீங்க. மீன் கிடைக்காது நம்ம தப்பு இல்லை. ஸோ அது ரசிங்க, அவ்வளோதான். இந்த பாரு மீன் பிடிக்கிறேன். இந்த பாரு மரச்செடி கொடிலாம் கேட்டுறாரு. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். மீன் கிடைக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த புழு இப்போ ப்ரோட்டீன் வந்து இதுதான். இதை எடுத்து சாப்பிடலாம். ஒன்றும் இல்லை. அப்போ மீன் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு மற்ற மீன் அவ்வளோ வாங்குறோம். ஒரே ஒரு சிங்கிள் மீன் எங்கள்கிட்ட எல்லா டூலும் இருக்கு, ஆனால் பிடிக்க முடியல. காட்டில் போட்டிங்கன்னா இருக்கணும். கடலில் போட்டிங்கன்னா கடலில் வந்து கஷ்டப்பட்டு நம்ம மீன் எடுப்பாங்க. இவனை மாதிரி ஆளுங்களாம் தள்ளணுங்க. ஆமாம், மீன் பிடிக்கணும் 1-2 தான் சிக்கும். மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு கடலில் பிடிக்காது கற்றுக் கொடுக்குறது. சொல்லுங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு நன்றி. ஃபோட்டோகிராஃபரோட நிச்சயம் வந்து அக்கிலி. இன்னும் கொஞ்சம் கழிச்சு விட்டுருக்கலாமே. டக்குன்னு இழுத்துட்டேன். அதான் பொறுமை முக்கியம் இல்லை. குச்சியில் மட்டும் எடுத்துட்டேன். இங்கே வரைக்கும் லூசை பிடிச்சாங்க. பாவத்தாவனே வராக்கல. நீ அதை வந்து விளையாடாத. நோ வீடியோ எடுக்கிறேன் பக்கத்தில் வந்துட்டு. ஓகே இப்போ வருது. மாட்டிக்கிச்சுன்னா பாம்பு இருந்தாலும் இறங்கி போய் எடுத்து தான் அவனுக்கு பார்த்து பொறுமையானு நீனே ஓடி போயிருக்குங்க. கஷ்டம் இந்த மாதிரி கம்மங்காத்தில் வாய்க்கால பிடிக்கிறது ரொம்ப இட்ஸ் டஃபஸ்ட் மேட்டர். ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மீன் இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அதே தாங்க ஃபைனலாக மீன் பிடிக்கிறது இதுதான். அதாவது மீன் இருக்கிற இடத்துல நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இதே மாதிரி தூண்டில் கரெக்டாக போட்டு அந்த தூண்டில் மண்புழு கரெக்டாக சிக்க வைக்கணும். மண்புழு எங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வைவல் பிளேஸில், அதாவது ஈரப்பதம் இருக்க மணலில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கிடைச்சாலும் கிடைக்கனாலும் நம்ம ஃபால்ட் இல்லை, மீன் இல்லை. ஸோ அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து நான் ஃபைனலாக சொன்னேன் இதுதான் இன்றைக்கி உணவு. எடுத்து எப்படி சாப்பிடணும்னா
சாப்பிட மாட்டேன். ஃபைனலாக எதுவுமே இல்லைன்னா தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்கிட்டு போகிறோம் இல்லை எட்டி வரும். இப்போ மீன் கிடைக்கல, தம்பி எட்டி வரைக்கும் பார்த்தேன். ஒரு மீனடா கடிச்சிட்டு மேலே வச்சுக்கிறா, கடையில் குத்திர மாட்டேங்கிறா. ஒரு மீன் ரொம்ப நேரமாக ஆட்டம் காமிக்கிறா. என்ன ஆட்டம்? கரகாட்டமா, வெயிலாட்டமா, தப்பாட்டமா? வாத்தியா இல்லையா? மீன் அவ்வளோ இது வாக்கியா கேள்வி. கேமராமேன் கேமரா எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 2.5 hours ட்ரை பண்ணியிருக்காரு. அதான் வெளியில தெரியுது. ஒன்றும் மாட்டல, ஆனாலும் நீங்க அவங்க பில்டப் தான். யார் மீன் பிடிக்க வந்தது? யூடியூபர் தானே? அவரை முதல்ல தெரியுதா மாட்டிச்சு. இல்லை ஃபைனலாக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் வந்ததுலேருந்து. இருக்கும் 3 மணி நேரம் இருக்கும், ஓகேவா? ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி சில நாள் அப்படி தான், நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் நம்ம கையில் சில விஷயங்கள் இல்லை. ஸோ இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக மீன் பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டாரு. ஓகே. மாட்டிருக்கீங்க. என்னாச்சு, மாட்டிருச்சா? பொறுமையா தூக்கி அப்படியே மேட்டுக்கு எடுத்துங்க. கடக்கும் இருக்காது, பொறுமையா மீன் மாட்டிருச்சு பாருங்க. ஃபைனலாக நாங்கள் மீன் எடுக்கலனாலும் இந்த ப்ரோ தான் மீன் எடுத்துகிட்டு. ப்ரோ இங்கே பாருங்க. சரி ஓகே புரியுது. மீன் காமிங்க, கொடுங்க மீனை பிடிச்சிட்டோம். கடைசியா ஒரு வழியாக நம்ம மீனை பிடிச்சிட்டோம். ப்ரோ வழுக்கும், அது அப்படி இப்படி வழுத்துரும். ஓகே புழுக்குது. குச்சோடையாவா? உழுவாது, கீழே உழுவாதுல? உழுகாது, பிடிச்சிட்டேன். அங்கே அப்படி கூட உழுவாது. ஃபைனலாக நாங்கள் மீன் பிடிக்கலனாலும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இருந்து ஒரு ப்ரோ வந்து தூண்டில் வச்சுருந்தாரு, போட்டு பிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான், காற்று இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஸோ நமக்கு தேவையானதை அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி சர்வைவலில் நம்ம கற்றுக்கிட்டது. மீன் பிடிக்கணுன்னா பொறுமை வேணும். சம்டைம்ஸ் மீனே இருக்காது. பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்ன செய்ய சைடில் இருந்தே பரவாயில்ல. செத்து போயிருக்கா, வெளியே வர முடியாது.